பூரா போச்சு கொரோனாவால. அவன் கோயில போய் அனுப்பிட்டாங்க. ஆமா. ரெண்டாவது முதல்ல அனுப்பி கோயில தான் அனுப்பிட்டாங்க. நம்ம குடியேறத கிடைக்க வரோம். ஆமா. அப்படி ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்க அம்மா. என்னத்த காரணத்தை வச்சாங்க வா. சரி இருக்கட்டும். அவங்க ரெண்டு கொடைகளா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்னம்மா? இந்த அம்மாவுடைய அதாவது இந்த வட்டக்குளை ஊர்ல இருக்கக்கூடிய ஆலயத்துல நல்ல விருட்சம் தெரியுமா? ஆமா. தலமுத்தின் மரமானது பனை மரம் தான் தலவசமா இருக்குதா? ஓ ஏண்டா அம்மா வருகின்ற போது சரி மலைமரத்தில் அந்த விழுந்த அந்த சிவனானந்த பெருமாள் நாடக காப்பாத்தி அவர்கள் மூலமா தான் கோவில் ஆரம்பிக்குது. அப்போ இந்த கோவிலுக்கு பெயர் தலமரம் பனைமர விருட்சம். பனை விருட்சம்னு சொல்லுவாங்க. சபாஸ். இதுதான் நமக்கு இந்த கோவிலுக்கு பிடித்த மரம், அம்மாவுக்கு பிடித்த மரம் தலை மரம் பனை விருட்சம். ஆமா. அப்படி என்று இந்த இடத்துல நல்ல முறையிலே ஒரு மக்களும் நமது அன்னை அவர்களும் அருமையாக கோவில்களை கட்டுகின்றார்கள். இப்படியாகவே அம்மா அக்கா அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர்களுமாகவே ஒன்றுகூடி ஓர் மக்கள் அத்தனை பேர்களும் ஒன்று சேர்ந்து ஆனந்தமாகவே தாயாகிய உச்சினி மகாளி ஆனவள் முத்தார் அம்மை மாரியம்மை ஓவியர்களுக்குமாகவே பூஜையை செழிப்போங்கி கொடுக்கின்ற போது பெரும் தேவர்கள் அத்தனை பேர்களும் ஆனந்தமாய் பூஜை வாங்கி இந்த வட்டன்மலை ஊரிலே வாழக்கூடிய மக்கள் நமக்காகவே அம்மன் என்று சொல்லி உருவச்சிலை அமைத்து வழிபட்டு வருகின்றார்கள். ஆகையினால் இவர்களுக்கு வாழ வழிகாட்டும் தெய்வமாகவும் காவல் காக்கும் தெய்வமாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி தாயாகிய உச்சி மகாளி மாரியம்மன் முத்தாரமை ஒப்புரும் தேவியர்கள் ஓவியர்களும் இந்த வட்டன்மலை ஊர் ஆனதிலே மகிழ்ந்து வாசம் செய்துவார்.
பரிசோதனை செய்வார்கள். பரமன் பார்வதிக்கு சாபம் கொடுக்கின்றார். பெண்ணே நீ தெல்லைவனத்தில் பேச்சியாக போ கிடவது என்று சாப விமோசனம் ஆவதற்கு 7 குடை மலர் குடை உடைத்து பாத பணிவிடை செய்து வர வேண்டும். அப்படி செய்து வந்தனா சாப விமோசனம் போய்விடும் என்று சொல்லும் போது அம்மையானவள் அங்கே உலகாகவே நந்தவனம் ஒன்று செய்து மலர்களை பறித்து அங்கே பூஜை செய்து வருகின்றார். அப்போது தேவ கண்ணியர்கள் வந்து அங்கே அந்தவனத்திலே களவாடுகின்ற போது காவல்காரனாக கண்ணன் இருக்கின்றார். அந்த தேவ கண்ணியர்களுக்கு 7 பிள்ளைகளை கொடுத்தார்கள். அதானே மாயவனின் அருளினால் மதலைமார்கள் 7 பேர்கள் பிறக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு சத்திரிய சான்றோர்கள் நாடார்குல செல்வங்கள் என்று பெயர்நாமம் சூட்டுகின்றார்கள். அப்படி இருக்கும் போது 7 பிள்ளைகள் வந்து பிறக்கின்ற போது பார்த்தார் மாயவர். ஒரு ஆடவர் ஒரு பிள்ளையை வளர்ப்பதே பெரிய விஷயம். ஐயோ, ஆடவர் இருந்தாலே பிள்ளை வளர்க்க மாட்டான். முடியாதே. பிள்ளை வளர்க்கறதுக்கு எந்த ஆடவனாலே முடியாது. அதானே ஒரு பெண்ணானவள் இருந்தாலே ஆனால் எத்தனை பிள்ளையனாலும் அழகா வளர்த்து வந்துருவா. ஆனா அந்த காலத்துல தான் ஆடவர்கள் பிள்ளை வளர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்பதான் பெண்கள் வந்து பிள்ளையை பெற்று போடுறதை விட சரி. அதுவரை ஆடவர்கள் தான் பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டு பால் கொடுக்கிறது, அதுக்கு பால் கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது, அதுக்கு அந்த இதுகள் வந்து அதுகள் வந்து எல்லாம் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஆம்பளை பிள்ளைங்க நீங்க தான் வளர்க்குறீங்களா பிள்ளைங்க? வேற என்ன ஊர்ல பார்க்கவே இல்லையா? எந்த கோயிலுக்காவது அக்கா மாரு அண்ணன் மாரு தம்பி மாரு தங்கச்சி மாரு வராங்க. சரி, அப்படி இருக்கும் போது பிள்ளைகளை நீங்க தான் வளர்க்குறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஒரு பிள்ளை பிறந்து தெருவில் போனது என்ன சொல்லுவாங்க? பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நம்ம அண்ணன் கணேசன் பக்கத்துல இருக்கா, மாவிளக்கு எடுக்க தயாராக இருக்கிற காரணத்தினால சென்ற மேலக்காரர்கள் உடனடியாக மறுபடி அன்போடு அழைக்கிறார்கள். எனது தம்பி கலைஞர்கள், செண்டை கலைஞர்கள் அடிக்கிற அடியில கிளியன் இன்னைக்கு ஒட்டு கிழிஞ்சாஞ்சா இல்ல பக்கத்துல வேடி கிழிஞ்சாஞ்சா மேல கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு மறுபடி அன்போடு அழைக்கிறார்கள். மேல கலைஞர்கள் தம்பி ஐயப்ப மையப்ப எல்லாரும் உடனடியாக ஆலயத்துக்கு மறுபடி அன்போடு அழைக்கின்றார்கள். சரிதான். இப்படியாகவே அப்போ பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொன்னா நாம மட்டும் வளர்க்க முடியாது. பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தாயாகிய பத்திரகாளி இடத்துல போகணும். ஏன்னு சொன்னா அவதான் வீரம் குழந்தை வேணாம்னு சொல்லி எங்க தவந்துட்டு இருக்கா. எல்லா தெய்வத்துக்கும் பாட்டு படிச்சிட்டோம். என்பதுமால் நாராயணனுக்கு ஒரு பாட்டு படிக்க வேண்டாமா? அவருக்கு ஒரு பாட்டு படிக்கலாம், அவர் போக விடுவார்ல. அப்ப அவருக்கு ஒரு சின்ன பாடம் படிச்சிருவோம். மலர்களிலே பல நிறம் கண்டே
அப்படியாகவே இதே சமயமே பிள்ளைகள் ஏழையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் தாயாகிய மாகாளி இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். பத்திர மாகாளியானவள் தான் வீர குழந்தைக்காக நவம் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால இந்த பிள்ளைகளை அவளிடத்தில் ஒப்படைக்கலாமே என்று சொல்லி மாயவன் நினைக்கின்ற போது அப்போது வரந்தாவன் நினைப்பதை அறிந்த மாகாளியானவள் அறிகின்றாள் தன்னுடைய அண்ணாவாகிய கண்ணபெருமானின் முன்பிலே. அண்ணா வணக்கம், அண்ணா வணக்கம். என்னை நீங்கள் நினைக்க வேண்டிய காரணம் என்ன அண்ணா? அதாவது சப்த கன்னியர்கள் செய்த சதியினால அவர்களுக்கு 7 குழந்தை கொடுத்தேன். சரி, என்னுடைய விளையாட்டுல 7 பிள்ளைகள் பிறந்தது. இந்த 7 பிள்ளைகளையும் இந்த உலகத்தில் யாருக்கு கொடுத்து வளர்க்கலாம்னு பார்க்கும்போது உன்னை விட நல்ல சிறப்பாக வளர்ப்பதற்கு ஆள் எனக்கு தெரியல. நீ இயற்கையிலே தாசனை போர் செய்வதற்கு வீர மக்கள் பெற வேண்டும் என்று வாங்கணும்னு நினைச்சு தவறுட்டு இருந்தா. அதனால உன்னுடைய இடத்துல இந்த வெற்றி மக்களை வீர மக்களை உனக்கே பிள்ளையாக தன்னால் கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய 7 பிள்ளைகளை தங்கை நீதாவா வளர்க்கணும். சரி, உன்னை விட்டு அந்த உலகத்துல யாராலும் வளர்க்க முடியாது. நான் தான் பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொல்றீங்கன்னா பிள்ளை வளர்ந்து வந்த பிறகு என்கிட்ட பிள்ளைய ஒப்படைச்சிருந்து நீங்க சொல்லக்கூடாது. ஐயோ தங்கை, நான் ஒரு நாள் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் முடியாது. நான் உங்களை நம்பவே முடியாது. அதனால அண்ணா, நான் உங்களை நம்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு பிள்ளைகளை மஞ்சள் பால் தொட்டு தாரை வறுத்து கொடுக்கிறேன். ஆமா என்று சொல்கின்ற போது மாயவனாயன் பெருமாள் ஆனவர் பத்திரகாளியானவர்கள் இருக்கின்ற போது தாரை வார்க்குகிறார். மாவிளக்கு எடுக்கக்கூடிய பக்தர்கள் பெண்கள்